வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, அர்த்தமுள்ள தமிழ் மாதங்கள் என்ற தொடர் சிந்தனையிலே இந்த அமர்வில் 5வது மாதமாகிய ஆவணி மாதத்தை பற்றிய சிந்தனையை மேற்கொள்ள இருக்கின்றோம். ஆவண நீ, ஆவணி என்று இரண்டாக பிரிக்கலாம். அதாவது அனைத்துமாக ஆனது நீ என்று தெய்வத்தை போற்றுவது ஆவணி. சிவம் என்ற பரம்பொருளே விண் என்ற சக்தியாகி, பஞ்சபூதங்கள் என்ற விநாயகனாகி, காந்தம் என்ற ஆறுமுகனாகி, எல்லாம் நிறைந்த மனிதனாகி, மனிதனே மீண்டும் தெய்வமாக மேன்மை பெறுகிறான் என்ற பரிணாம சத்தியத்தை, மனித பிறப்பின் நோக்கத்தை விளக்குவதே ஆவணி என்ற சொல்லுக்கு பொருள். இதை வள்ளுவப்பெருந்தகை ஐயப்படாது அகத்து அது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல் என்று சொல்லியிருக்கின்றார். எந்த வகையிலேயும் ஐயத்திற்கு இடமின்றி தெளிவான ஒரு சிந்தனையை பெற்றுவிட்டால் அத்தகைய சான்றோர் பெருமக்களை தெய்வத்திற்கு நிகராகவே மதிக்க வேண்டும் என்ற கருத்தை வள்ளுவப்பெருந்தகை கொடுத்திருக்கின்றார். ஐயப்படாது அகத்து அது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல். அப்போ இதே கருத்தை மதத்தின் மீது வைத்த அன்பு பக்தியானது, மனிதன் மீது வைத்த அன்பு பாசமானது, ஏழை மீது வைத்த அன்பு கருணையானது, இதயம் மீது வைத்த அன்பு உண்மையானது என்று கண்ணாசன் ஒரு பாடலிலே சொல்லியிருக்கின்றார். இப்படி தெய்வத்தை அறிகின்ற போது, அன்பாகிய சிவத்தை அறிகின்ற போது, மனித மனம் விரிவு பெறுவது மட்டுமல்ல, வாழ்க்கை பொருள் மிகுந்ததாக, அர்த்தமிக்க வாழ்க்கையாக அமைகிறது என்பதனால் தெய்வத்தை அறிவதே மனித பிறப்பின் நோக்கம் என்று சொன்னார்கள். இதயம் என்ற ஆத்மாவுக்கு மூலமானது அன்பே சிவமான பரமாத்மா. அன்புதான் தெய்வம், அதுதான் உலகமாக சக்தி என்று உலகுக்கு அறிவித்த மகான் கௌதம புத்தர். இந்த உண்மையை அனுபவத்தில் பெற்றவர்களும் புத்தராகவே மதிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை வள்ளுவரும் வலியுறுத்திருக்கின்றார். எனவே தெய்வத்தை அனுபவத்தில் அறிந்த ஞானிகளை, சித்தர் பெருமக்களை தெய்வத்திற்கு சமமாகவே பாவிப்பது சரியானதே என்ற கருத்தை தான் எல்லா மத நூல்களும் வலியுறுத்துகின்றன. அடிப்படையிலே மனிதன் குடும்பத்தை சார்ந்தவன். குடும்பம் சமுதாயத்தை சார்ந்தது. சமுதாயம் அந்த தாலுகாவை, மாவட்டத்தை சார்ந்தது. மாநிலம் நாட்டை சார்ந்தது. நாடு கண்டத்தை சார்ந்தது. கண்டம் இந்த பூமியை சார்ந்தது. பூமி சூரிய குடும்பத்தை சார்ந்தது. இந்த சூரிய குடும்பத்தை போல 10,000 கோடி சூரிய குடும்பங்கள் பால்வழி மண்டலத்தை சார்ந்தவை. இது போன்ற பல மண்டலங்கள் இந்த பிரபஞ்சத்தை சார்ந்தவை. பிரபஞ்சமும் சூன்யம், சுத்தவெளி என்ற ஆதி சிவத்தை சார்ந்தது. இந்த ஆதி சிவத்தின் மறு பெயர்களே மெய்ப்பொருள், பரம்பொருள், பரமசிவம், பரமபிதா, பரிசுத்த ஆவி, அல்லாஹ்
இன்று பல சிறப்புமிக்க வார்த்தைகளால் குறிப்பிடப்படுகின்றது. எதையுமே சாராத ஒன்று எது? பிரபஞ்சம் வரைக்கும் அனைத்துமே சார்ந்தவைதான். ஒன்றை ஒன்று சார்ந்ததே இயக்கம், வாழ்க்கை. எதையுமே சாராத ஒன்று, தன்னை மட்டுமே சார்ந்திருக்கின்ற ஒன்று என்றால் அது அந்த ஆதி பரம்பொருளை தவிர வேறு இல்லை. இந்த கருத்தை வலுப்பெருந்தகை சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்று அழித்து சார்தரா சார்தரு நோய் என்ற அற்புதமான ஒரு குரலை சொல்லியிருக்கின்றார். சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்று அழித்து சார்தரா சார்தரு நோய். அதாவது எதையும் சாராத அந்த சுத்த வெளியாகிய தெய்வத்தை உணர்ந்து அதை சார்ந்து வாழக்கூடிய திறம் நமக்கு பகுத்தறிவின் மூலமாகத்தான் சாத்தியமாகிறது. ஆனால் பரம்பரை நோயாக வந்தது சார்பு வாழ்க்கை. இந்த சார்பு வாழ்க்கை ஆராய்ந்து எதையும் சாராத தெய்வமே தானாகவும் அந்த சத்தியத்தை மதித்து இந்த மனம் மடைமாற்றம் பெற்றுவிட்டார். சார்பு வாழ்க்கையிலிருந்து விலகி தெய்வத்தை சார்ந்து வாழ்கின்ற வாழ்க்கைக்கு தன்னை இணைத்துக் கொண்டு விட்டால் அனைத்து பற்றுகளும் தானாகவே விலகி போகும். பற்றுக பற்று அற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்றார் இன்னொரு குரலிலே. பற்றுக பற்று அற்றான் பற்றினை எதற்கு? அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. எதை பற்றி கொள்ள வேண்டுமோ அதை பற்றி கொள்ள தவறியதால் பற்றி கொண்ட அனைத்தும் பற்றாக்குறையாகவே உணரப்படுகின்றன. இதுதான் இந்த குறளுடைய அடிப்படை சாரம். பற்றி கொள்ள வேண்டிய பரம்பொருளை பற்ற தவறியது மனித குலம். அது மட்டுமல்ல, பொருள் சார்ந்த வாழ்க்கையை இறுக பற்றி கொண்டது. அப்படி பற்றி கொண்டதால் அந்த பொருள் சார்ந்த வாழ்க்கையில் எவ்வளவு அடைந்த போதிலும் அதில் நிறைவு பெற இயலவில்லை. அதனால் பற்றி கொண்ட அனைத்தும் பற்றாக்குறையாகவே உணரப்படுகின்றன. எந்த மனிதனும் சேர்த்த செல்வத்திலேயோ அடைந்த பதவியிலேயோ நிறைவு பெற்றதாக சரித்திரம் இல்லை. இதை மாற்றுகின்ற வழி என்ன என்றால், அந்த பரம்பொருளை பற்றிக்கொள். ஏனென்றால் அவனுக்குத்தான் எந்த பற்றும் இல்லை. அவன்தான் எதையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லாதவன். எனவே பற்றுக பற்று அற்றான் பற்றினை. ஏனென்றால் எதை நினைக்கின்றோமோ அதுவாக மாறுவது மனதின் இயல்பு. அணுவை நினைத்தால் அணுவாக சுருங்குகிறது. அண்டத்தை நினைத்தால் அண்டமாக விரிகிறது. அப்ப எதை நினைக்கிறதோ அதுவாக மாறுவது மனம். அந்த இயல்பை பயன் கொண்டே பற்று அற்ற பரம்பொருளை பற்றி கொண்டால் நம்மிடத்திலேயும் அதே பற்றற்ற தன்மை நிறைந்துவிடும். அந்த பற்றற்ற தன்மை நிறைந்துவிட்டால் எதையுமே பற்றி கொள்ள தோன்றாது. பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் எதையுமே பற்றி கொள்ள வேண்டும் என்ற மனமே இருக்காது. அனைத்தும் வாழ்கின்ற காலம் வரைக்கும் அவசியம்தான். ஆனால் அதை இறுக பற்றி கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? பகவத்கீதையில ஒரு அருமையான ஸ்லோகம் உண்டு. வெளியில் இருப்பதை வெளியிலே வை, வெட்டிக்கு சுமக்காதே என்று அதனுடைய கருத்து. வெளியில் இருப்பதை வெளியில் வை, வெட்டிக்கு சுமக்காதே. பல தேவாலயங்களிலே, திருத்தலங்களிலே, குறிப்பாக இந்தியாவிலே திருப்பதி என்ற ஒரு ஸ்தலம் உண்டு, கேள்விப்பட்டிருப்பீர்கள். அங்கே தரிசனத்துக்கு போகின்ற பக்தர்கள் ஒரு எல்லைக்கு பிறகு
ஆண்கள் மேலாடை அணிவதற்கு அனுமதி இல்லை. அதே போல வேஷ்டி மட்டும்தான் அணிவிப்பார்களே தவிர மற்ற பேண்ட் போன்ற உடைகள் அணிவதற்கு அனுமதி இல்லை. அது மட்டுமல்ல, மின் சாதனங்கள், அதாவது டிஜிட்டல் வாட்ச், செல்போன், கேமரா, இது போன்ற எந்த கருவிகளுக்கும் அனுமதி இல்லை. பணம் மட்டும் அனுமதிக்கப்படும். நம்மோடு பணத்தை மட்டும் கொண்டு போகலாம், வேறு எதற்கும் அனுமதி இல்லை. ஏனென்றால் பணம் அவனுக்கு வேண்டியது, மற்றவை நம்முடைய தேவைகள். நம்முடைய தேவைகள் மறுக்கப்பட்டு அவனது தேவைக்கான பணம் மட்டும் அனுமதிக்கப்படுகிறது. சரி, இருக்கட்டும். இந்த சம்பிரதாயத்தை உருவாக்கியது ஒரு சாமானிய மனிதனாக இருக்க முடியாது. அந்த திருத்தலத்தை உருவாக்கிய சித்தர் பெருமகனாரோ அல்லது அவர் வழி வந்த ஒரு ஞானியோ தான் இந்த சடங்கை உருவாக்கி இருக்க வேண்டும். அப்படி என்றால் அவர் என்ன கருத்தை மையப்படுத்தி இந்த சம்பிரதாயத்தை தோற்றுவித்தார்? மேலாடை கூடாது, உடைமைகள் கூடாது, இறைவனை தரிசிப்பதற்கு இது மட்டுமே அனுமதி என்று. அதாவது மகாவிஷ்ணுவின் அவதாரம் கிருஷ்ண பரமாத்மா, அவர் சொன்னதுதான் பகவத்கீதை என்று பேசப்படுகிறது. மகாவிஷ்ணுவின் ஒரு அம்சம்தான் திருப்பதி பாலாஜி. அங்கே கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லுகின்றார்? யார் ஒருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ, எனக்குள்ளாக அனைத்தையும் காண வல்லவனோ, அவன் என்னை விட்டு நீங்குவதில்லை, நானும் அவனை விட்டு விலகுவதில்லை என்கிறார். எல்லா பொருட்களிலும் இறைவன் இருக்கின்றான். அப்போ எல்லாமே இறைவனாக ஆனதுதான் ஆவணி ஆவணி என்கின்ற போது இறைவனே சட்டையாக பனியனாக இருக்கின்றான். பிறகு ஏன் அது தடை செய்ய வேண்டும்? மேலாடைக்கும் பாலாஜி தெய்வத்திற்கும் என்ன விரோதம்? ஏன் கூடாது என்றால் என்ன கருத்து என்றால், பந்தம், பற்று, பாசம் என்ற ஆடைகளை நீக்கி திறந்த மனதோடு வந்து தெய்வத்தை தரிசிக்க வேண்டும் என்பது இதன் தத்துவார்த்தம். பந்தம், பற்று, பாசம் என்ற ஆடைகளை நீக்கி திறந்த மனதோடு தெய்வத்தை தரிசிப்பது. அப்படி தோன்றிய சம்பிரதாயம் இன்றைக்கு சட்டை கழட்டு பனியனை கழட்டு என்று சொல்லுகின்ற அளவுக்கு தான் இருக்கின்றதை தவிர, நீ பந்தம் பற்று பாசம் நீங்கி விட்டாயா, பொருள் பற்று இல்லையா என்று யாரும் கேட்பதே இல்லை. இன்னும் சொல்ல போனால் பொருள் வேண்டித்தான் கும்பிடவே போகிறான் திருப்பதிக்கு. இன்னும் சில பேர் நான் அடிக்கடி திருப்பதி போய் வருவதனால் செல்வம் கொழிக்கிறது, வியாபாரம் தழைக்கிறது என்று சொல்கின்றவர் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். எனவே பற்று உள்ளவன் தான் இங்க போகிறான். தாத்பரியம் என்ன சொல்கிறது? பற்று நீங்கியவனே பரம்பொருளை தரிசிக்க முடியும் என்று சொல்கிறது. அப்படி வெளியே உள்ளதை வெளியவை, வேட்டிக்கு சுமக்காது. என் பெயர், பதவி, செல்வம், என்னுடைய வங்கி இருப்பு, சொந்த பந்தம், குடும்ப உறவு, நட்பு, பதவி, அதிகாரம், செல்வாக்கு அனைத்தும் என் உடலுக்குள் இல்லை. எதுவுமே என் உடலுக்குள் இல்லை. எங்க இருக்கின்றன? எல்லாம் இந்த உலகத்தில் தான் இருக்கின்றன. ஆனால் அத்தனை பொருட்களின், உறவுகளின், நட்புகளின் ஒரு ஜெராக்ஸ் காப்பி, ஒரு பிரதி எனக்குள் வைத்துக்கொண்டு அந்த பிரதியே என்னை துன்புறுத்துகிறது, என்னை பந்தப்படுத்துகிறது. அதனால் அந்த பிரதியை நீக்கிவிடு.
உனக்குள் எதுவுமே இல்லையே, இந்த பிரதிகளை ஏன் சுமக்கிறாய்? அதனால் வெளியில் உள்ளதை வெளியே வை, வெட்டிக்கு சுமக்காதே என்று கீதை சொன்ன தத்துவம் தான் பந்தம் பற்று பாசம் நீங்கிய திறந்த மனதோடு ஆண்டவனை தரிசிக்க வேண்டும் என்பதுதான் மேலாடை நீக்கி தெய்வத்தை தரிசிப்பது என்ற சடங்கு. அப்ப தத்துவத்தை புரிந்து கொண்டால் மேலடை தடை அல்ல. எது தடை? என் பற்றுகளே தடை. தெய்வத்திற்கும் எனக்கும் இடையிலே என்னை பிரிவுபடுத்துவது, வேதப்படுத்துவது என்னுடைய பற்றுகளே, புலன் இன்பங்களே. எனவே பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பம் நான்கிலே புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோம். இருள் நீங்கி இன்பமுற என் விளக்கம் கூறுவேன். என்ன? இறைநிலையே எங்கும் எதிலும் இருப்பாய் அமர்ந்து ஆற்றிடும் அருள் நடன காட்சிதனை அகத்துணர்வாய் கொள்ளுவீர். அப்போதும் எப்போதும் அறிவு விரிவாகியே. வைகாசி, அறிவு விரிவாகியே. மருள் நிலையில் ஏற்ற ஆசை மற்றும் பழிச்செயல் சித்திரை எல்லாம் மாறிவிடும் மெய்ஞானம் மலரும் உள்வொளியன. பங்குனி உத்திரம். அப்படி தெய்வத்தை அறிவதற்கான வழிவகை என்றால் இந்த அனைத்தையும் நீக்கி வாழ்க்கைக்கு எது தேவை என்றை தேர்ந்தெடுப்பதுதான். அதற்கு இந்த சார்பு வாழ்க்கையிலிருந்து விலகு என்று எல்லா மகான்களும் போதித்திருந்தாலும் வள்ளுவ பெருந்தகை சிறப்பாக சொன்னார். சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்ற அழித்து சார்தரா சார்தரு நோய். அது ஒரு வியாதி. சார்ந்து வாழ்வது ஒரு வியாதி என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. அப்படி இந்த சார்பிலிருந்து விலகின்ற போது கண்ணதாசன் அழகாக 4 வரிகளை சொன்னார். பிள்ளைக்கு தந்தை ஒருவன். அது நிறைய தந்தைகள் உண்டு. ஒரு கவிதையிலே கண்ணதாசன் சொல்லுவார், 1000 அம்மாக்கள் இப்போது, ஆதி அம்மா எப்போது என்று ஒரு கேள்வி எழுப்புவார். 1000 அம்மாக்கள் இப்போது, ஆதி முதல் அம்மா எப்போது? அதே கருத்து இந்த பாடலிலே வரும். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ? இல்லை, இறைவனை நம்பி வந்தாயோ? நீ தந்தையை மட்டுமே நம்பி வந்திருந்தால் தந்தை இறந்த பிறகு உனக்கு வாழ்க்கை இல்லை. ஆனால் தெய்வத்தை நம்பி வந்திருந்தால் இறப்பே இல்லாமல் போகும். பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பேய்கால்கள் வெல்க என்று சிவபுராணத்திலே வரும். அப்படி இந்த வசதிகளை சார்ந்து வாழ்கின்ற அந்த நோயிலிருந்து நிவாரணம் பெற வேண்டும். வேறு எதையும் சார்ந்து நிற்காது இறைவனை மட்டுமே சார்ந்து வாழ்கின்ற பக்குவத்தை பெற வேண்டும். அப்படி பெறுகின்ற போது தேவைகள் அனைத்தையும் இறைவனே தந்து விடுகின்றான். இந்த கருத்தை பைபிளிலே இயேசுபிரான் அருமையான ஒரு வசனத்தை சொன்னார். கேளுங்கள் தரப்படும். இது உலகறிந்த ஒரு வசனம். பைபிளிலே இதற்கு அடுத்த வசனம், நீ பிதாவை நோக்கி இன்னது வேண்டும் என்று கேட்பதற்கு முன்னால் உனக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். 2 வசனங்களும் அடுத்தடுத்து வந்தாலும் இரண்டுமே எதிர்மறையானவை. ஒன்று கேளுங்கள் தரப்படும் என்கிறது. அடுத்த வசனம் நீ கேட்பதற்கு முன்பே அவருக்கே தெரியும் என்கிறது. என்றால் கேட்பதா வேண்டாமா? கேட்பதா வேண்டாமா என்ற நமது கேள்விக்குரிய பதிலை இயேசுபிரான் 10 வசனங்களுக்கு பிறகு சொல்லுகின்றார். நீ எதை கேட்க வேண்டும் தெரியுமா?
பிதாவிடத்திலே நீ எதை கேட்க வேண்டும் தெரியுமா? பரமண்டலத்தில் உம்முடைய ராஜ்யம் நடப்பது போல என்னிலும் நடப்பதாக என்று கேள். அப்பொழுது உன்னுடைய தேவைகள் அனைத்தும் இலவசமாக கொடுக்கப்படும் என்கிறார். வேண்டியன அறிவோய் நீ, வேண்டுவதெல்லாம் தருவோய் நீ என்கிறார் வள்ளல் பெருமாள். ஏனென்றால் விழி இரண்டு இருந்த போதும் பார்வை ஒன்றுதான், வழிபடவும் வரம் தரவும் தெய்வம் ஒன்றுதான். எனவே தெய்வம் ஒன்றாக இருப்பதனால் வழிபடுவதற்கும் அவனேதான், வரம் தருவதற்கும் அவனேதான். அதை அருமையாக சொன்னார் கண்ணதாசன். விழி இரண்டு இருந்த போதும் பார்வை ஒன்றுதானே, அதே போல வழிபடவும் வரம் தரவும் தெய்வமும் ஒன்றுதான். தெய்வம் பல பல இல்லை. அந்த தெய்வம் எப்படிப்பட்டது என்பதை கவிஞர் வாலி சொல்கிறார். நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு, இருள் வந்த போது விளக்கு ஒன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு. It is providence because it provides என்பார்கள். இறைவன் கருணாமூர்த்தி, அளப்பரிய கருணை உடையவன். அந்த கருணை வள்ளல் அனைத்து இயக்கங்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் தேவையான அனைத்தையும் அழைத்துக் கொண்டே இருப்பார். அது இன்ப ஊற்று என்பார் மகரிஷி அவர்கள். எனவே தெய்வமே அனைத்துமாக தரமாற்றம் அடைந்ததால் யாரொருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ எனக்குள் அனைத்தையும் காண வல்லவனோ அவன் என்னை விட்டு நீங்குவதில்லை, நானும் அவனை விட்டு விலகுவதில்லை. இதே கருத்தை பைபிளிலே உம்முடையவை யாவும் எம்முடையவை, எம்முடையவை யாவும் உம்முடையவை, அவைகளிலே நான் மகிமைப்பட்டிருக்கிறேன் என்று ஒரு வசனம் உண்டு. எவையெல்லாம் எனக்கு உரிமை உள்ளதோ உனக்கும் அதிலே உரிமை உண்டு. எதிலெல்லாம் உனக்கு உரிமை உண்டோ அவற்றிலெல்லாம் எனக்கும் உரிமை உண்டு. இதை அறிந்தவனிடத்திலே நான் மகிமைப்பட்டிருக்கின்றேன் என்கிறது பைபிள். மகாகவி பாரதியார் சக்திகள் யாவும் அதுவே, சக்திகள் யாவும் அதுவே, பல் சலனம் பிறத்தல் இறத்தலும் அதுவே, நித்தியமாம் இவ்வுலகில் கடல் நீரில் சிறு துளி போலும் இப்பூமி. அவர் வெறும் விடுதலை கவிஞர் அல்ல பாரதியார், சித்தர் பெருமகனார், ஞான கவி அவர். இந்த பாடலின் பொருள் என்ன தேடி பாருங்கள். சக்திகள் யாவும் அதுவே. இந்த பிரபஞ்சத்தில் பார்க்கின்ற எத்தனை வகையான இயக்கங்கள் உண்டோ, தோற்றங்கள் உண்டோ, ஜீவன்கள் உண்டோ, அனைத்தும் அதே பரம்பொருள், அதுவே. பல் சலனம் பிறத்தல் இறத்தலும் அதுவே. அனைத்து இயக்கங்கள் அவனது திருவிளையாடல்களே. அவனே பிறக்கிறான், அவனே மறைகிறான். நித்தியமாம் இவ்வுலகில், இந்த பூமி எப்படி நிரந்தரமாக இருக்கிறது? அந்த பரம்பொருளின் கருணையினார். நித்தியமாம் இவ்வுலகில் கடல் நீரில் சிறு துளி போலும் இப்பூமி. இந்த பூமி எவ்வளவு பெரியது என்றால், இந்த கடல் எவ்வளவு பெரியதாக இருக்கும்? அதிலே ஒரு சிறு துளி போன்றது இந்த பூமி. அப்ப கடல் போன்றது எது? அது இந்த பிரபஞ்சம். அப்ப பிரபஞ்சம் என்ற கடலிலே 7 கடல் அடங்கிய இந்த பூமியே ஒரு துளி நீர் போன்றது. இந்த கருத்தை சொல்ல வேண்டும் என்றால் மகாகவி பிரபஞ்சத்தை அகக்காட்சியாக பார்த்திருக்க வேண்டும் அல்லவா? பார்க்கவில்லை என்றால் இந்த சொல் எப்படி வர முடியும்? நித்தியமாம் இவ்வுலகில் கடல் நீரில் சிறு துளி போலும் இப்பூமி. இந்த பூமியின் அளவே சிறு துளி.
அப்படி இந்த தெய்வத்தை பற்றிய விளக்கத்தை அறிந்தவர்கள் சொல்லுகின்றார்கள். அவர்கள் வழியிலே மகிழ்ச்சி என்ன சொல்லுகிறார் என்றால், இறைவெளி காட்சியாக எல்லாரும் பார்த்து கொண்டே யார் ஒருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ என்கிறது கீதை. அந்த கருத்து மகர்ஷியின் கவியிலே பிரதிபலிக்கிறது. இறைவெளி காட்சியாக எல்லாரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளாய் நீ என்று மாற்றுரை பகர்கின்றார். பொய் சொல்றாங்க இவங்கெல்லாம். பரம்பொருள் கண்ணுக்கு தெரியாது, அது மறை பொருளாக இருக்கிறது என்று இவர்கள் பொய் சொல்கிறார்கள். மறைவாய் உள்ளாய் நீ தெய்வம் என்று மாற்றுரை பகர்கின்றார். பிறை முதலாய் சந்திரன் பெருத்து முழுவதாம் போல். அமாவாசைக்கு பிறகு ஒரு சிறு கண்ணுக்கு தெரியாத ஒரு விளிம்பு, அதுதான் வெளிச்சத்தின் துவக்கம். அது மூன்றாம் பிறையாகி இன்னும் வளர்ந்து பிறை முதலாய் சந்திரன் பெருத்து முழுவதாம் போல் 15ஆம் நாள் முழு நிலவாக நமக்கு பிரகாசிக்கிறதே. எப்படி இருந்தது? பிறையாக இருந்ததுதான். பிறை முதலாய் சந்திரன் பெருத்து முழுவதாம் போல். அது போல குறை அறிவை விரித்தால் கொள்ளலாம் உனை உள்ளே. மனிதன் பகுத்தறிவு என்ற பின்னப்பட்ட குறைபட்ட அறிவோடு வாழ்கின்றான். இந்த பகுத்தறிவை நம்மை போன்றதே அனைத்தும் என்று அனைத்திலும் பின்னப்பட்ட அறிவை ஒரு தொகுப்பாக பார்க்கின்ற போது இந்த பகுத்தறிவு தொகுத்தறிவாக விரிவு பெறுகிறது, பிரபஞ்ச அறிவாக விரிவு பெறுகிறது. அப்படி விரிவு பெறுகின்ற போது குறை அறிவை விரித்தால் காணலாம் உனை உள்ளே. நமக்குள்ளேயே அவனை பார்க்கலாம். ஆண்டி போல வேஷமிட்டு அவன் இருப்பானாம். அவனை அரசன் போல சிங்காரித்து தேர் இழுப்பாராம். வேண்டியவர் வேண்டாதவர் அவனுக்கு இல்லை, மன வீட்டுக்குள்ளே அவன் இருந்தும் காண்பவர் இல்லை என்றார் கண்ணதாசன். மன வீட்டுக்குள்ளே அவன் இருந்தும் காண்பவர் இல்லை. குறை அறிவை விரித்தால் காணலாம் அந்த தெய்வத்தை நமக்குள்ளே. இதை மிக எளிதாக ஒரு பாடலே வரும். நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும். கீதையின் சாரத்தை 2 வரிகளில் அடக்குகின்றார் கண்ணதாசன். நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும். அப்படி நீ அறிந்து விட்டால் ஒன்றோடு ஒன்றாக உயிர் சேர்ந்த பின்னே உலகங்கள் நமையன்றி வேறு ஏதும் இல்லை. சக்தி என்ற ஆற்றலும் சிவம் என்ற இருப்பும் இணைந்த திரு நடனமே இந்த பிரபஞ்சம். சிவசக்தியை தவிர, அர்த்தநாரியை தவிர இந்த பிரபஞ்சத்தில் வேறு எதுவும் இல்லை. எனவே தெய்வம் ஒன்றே, அனைத்து தோற்றங்களும் அதுவே. ஆதியாய் இருந்தது, ஆற்றலாய் எழுந்தது, அண்டங்களாய் விரிந்தது, உயிர்களாய் மலர்ந்தது. சத்து சித்து அனந்தம், சச்சிதானந்தம். எனவே இருந்த ஒன்றே எல்லாமாக பரிணமித்தது என்ற பரிணாம வளர்ச்சிகளை குறிப்பதுதான் ஆவண நீ ஆவணி. இந்த மாதத்திலே வருகின்ற முக்கியமான பண்டிகைகள் 2. ஒன்று நாடறிந்த ஒன்று விநாயக சதுர்த்தி. சில இடங்களில் மட்டுமே விமர்சையாக கொண்டாடப்படுகின்ற இன்னொரு பண்டிகை கோகுலாஷ்டமி. இந்த 2 பண்டிகைகளின் சிறப்புகளை பாருங்கள். அமாவாசையில் இருந்து பௌர்ணமியை நோக்கிய சந்திரனின் பயணத்தில் வருவது விநாயகர் சதுர்த்தி.
பௌர்ணமியில் இருந்து அமாவாசை நோக்கிய பயணத்தில் வருவது கோகுலாஷ்டமி. மிக அற்புதமான ஒரு இணைப்பு. அமாவாசையில் இருந்து பௌர்ணமியை நோக்கிய பயணத்திலே வருவது விநாயகர் சதுர்த்தி. பௌர்ணமியிலிருந்து அமாவாசை நோக்கி பயணிக்கின்ற போது வருவது கோகுலாஷ்டமி. சரி, இந்த சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி என்று வணங்குகின்றோமே, இந்த சதுர்த்தி எதை குறிக்கிறது என்றால், இந்த ஆவணி மாத அமாவாசையில் இருந்து முதல் நாள் பிரதமை, இரண்டாம் நாள் துவிதியை, மூன்றாம் நாள் திருத்தியை, நான்காம் நாள் சதுர்த்தி. சதுர்த்தி என்றால் 4. அதாவது அமாவாசை போன்ற கும் இருட்டு தானே சுத்தவெளி, பரம்பொருள், இறைநிலை. இந்த பிரபஞ்சமே தோன்றுவதற்கு முன்பு இருந்தது அந்த ஆதிசிவம் மட்டும்தானே, சுத்தவெளி மட்டும்தான் இருந்தது. அது ஏக நிலை, அது மட்டுமே இருந்த நிலை. அதற்குள் அடக்கம் பெற்றிருக்கின்ற இருந்த ஆற்றல்கள் எழுச்சி பெற்ற போது அதனுடைய தஞ்சிருக்க ஆற்றலால் நுண் அதிர்வால் தோன்றியது தானே பின்னங்கள், இறை துகள். அப்ப சுத்த வெளியிலிருந்து துகள் பின்னப்பட்ட போது 1 2 துவிதியை 2 பட்டது. அப்படி பின்னப்பட்ட இறை துகளின் சுழற்சி, அந்த சுழற்சியால் தோன்றிய காந்தம் 3ஆம் நிலை திருத்தியை. இருப்பு, இயக்கம், காந்தம் 3ம் இணைந்த தொகுப்புக்கு மின் அணு, விண் என்று பெயர். இந்த 3ம் இணைந்த விண்ணே மற்ற 4 பூதங்கள் வருவதற்கு அடிப்படை என்பதுதான் சதுர்த்தி. அதனால் விண்ணுக்கு நாயகன் விநாயகன், விண்ணுக்கு நாயகன் விநாயகன். ஒரு தவறான கருத்தை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். விநாயகன் என்றால் தனக்கு ஒரு தலைவன் இல்லாதவன் என்று பொருள். விநாயகன் என்று பரவலாக கருத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கின்றோம். விநாயகனுக்கு மேல் ஒரு கடவுள் இல்லை என்றால் சிவனின் கதி என்ன? சிவனின் கதி என்ன? சக்தியின் கதி என்ன? சிவசக்தி இல்லாமலா விநாயகன் பிறந்தான்? இந்த கருத்து எப்படி பொருத்தமாக இருக்க முடியும்? எனவே இந்த ஆன்மீக பேச்சாளர்கள் எதையாவது ஒரு விளக்கம் சொல்ல வேண்டுமே என்று தனக்கு ஒரு தலைவன் இல்லாதவன் விநாயகன் சொன்னார்கள். அது சரியான பொருள் அல்ல. விண்ணுக்கு நாயகன் விநாயகன். அந்த விண்ணே காற்று, நெருப்பு, நீர், மண் என்று 4 பௌதிகங்களை விரிவுபட்டதனால் அது சதுர்த்தி. அந்த சதுர்த்தியோடு விண்ணை சேர்த்தால் 5. இதற்கு ஒரு பெயரை வைத்தார்கள், ஐங்கரன். கணபதி பூத கணங்களுக்கு அதிபதி, 5 பூதங்களுக்கு தலைவன் ஐங்கரன். இப்படி விநாயகன் என்றால் விண்ணுக்கு நாயகன், சதுர்த்தி என்றால் மற்ற 4 பூதங்களுக்கு இது முழு முதற் பொருள், ஐங்கரன் கணபதி என்றால் இந்த ஒட்டுமொத்த 5 பௌதிகங்களுக்கும் அவனே என்று பொருள். அடுத்து சுத்த வெளியான சூன்யமான சிவத்திற்கும் அதிலிருந்து ஆற்றலால் எழுச்சி பெற்ற இறை துகள் என்ற சக்திக்கும் பிறந்தவன் விநாயகன். விண் சுழல் பிளஸ் சுத்த வெளி ஈக்குவல் டு விண்வெளி என்பது விஞ்ஞானம். அந்த விண்வெளிக்கு சைவ சித்தாந்தம் வைத்த பெயர்கள் சிவசக்தி, அர்த்தநாரி. அதுவே பிரம்மலோகம் என்று சொல்லப்படும். இதே நீதி பைபிளிலும் சொல்லப்பட்டுள்ளது.
அதாவது இறைவன் தன்னை போல சாயலுள்ள ஒன்றை படைக்க எண்ணி அவ்வாறே மனிதனை படைத்து அவனுக்கு ஆதாம் என்று பெயரிட்டு அழைத்தார். இது மனிதன் என்று நாம் நினைக்கிறோம். அந்த வார்த்தையை கவனிக்கணும். ADAM, ஆடம். அது ரெண்டா பிரிங்க. AD, அட், AM, ஆம். அட் என்பது ஒரு தன்மை, குவாலிட்டி என்று சொல்லுவார்கள். ஆம் என்பது தொடர் நிகழ்வு. ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று பைபிள்ல இன்னொரு வசனம் உண்டு. அதாவது பிரசன்ட் கண்டினியூவஸ், தொடர்ந்து இயங்குகின்ற ஆற்றல் என்று பொருள். அப்ப ஆடம் என்றால் அந்த பரம்பிதா என்ற சுத்த வெளியே தொடர்ந்து இயங்குகின்ற சக்தியாக பரிணமித்தது ஆடம். அந்த சக்தியிலிருந்து அடுத்து என்ன வந்தது என்றால், ஆதாமை மயக்கத்தில் வைத்து அவனுடைய இடுப்பெலும்பை எடுத்து ஒரு பெண்ணை உருவாக்கினான் தேவன். தன்னில் இருந்து உருவான அந்த பெண்ணுக்கு ஆதாம் ஏவாள் என்று பெயரிட்டு அழைத்தான். அந்த ஈவ், EVE, ஈவ் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்துல. அந்த சொல்லே ஈவ், ஈவன், ஈவென்ட், ஈவினிங், நியூ இயர் ஈவ், கிறிஸ்துமஸ் ஈவ், தீபாவளி ஈவ். என்ன பொருள்? நாளைக்கு டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் நாள். அதுக்கு முந்தைய இரவு கிறிஸ்துமஸ் ஈவ். அதாவது ஒரு நிகழ்வின் முன் எழுச்சி என்று பொருள். நாளைக்கு புத்தாண்டு என்றால் அதற்கு முன் உள்ள நிலை நியூ இயர் ஈவ். அப்போ ஈவ் என்றால் விண்ணாக மாறப்போகிறதே, அதற்கு மூலமான இறை துகள் என்று பொருள். அப்போ அந்த பரம்பொருள் எப்படி இருக்கிறது என்றால், அது ஆடம் என்ற தொடர் இயக்கமாக நிகழக்கூடியது. அதிலிருந்து வெளிப்பட்ட இறை துகள் ஈவ். இந்த இரண்டும் சேர்ந்தது இந்த பிரபஞ்சம். அது அறிவு சார்ந்தது என்பதனால் ஆதாமை முதன்முறையாக ஏவாள் அறிந்த போது, தாம்பத்தியம் கொண்ட போது அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது என்று ஒரு வசனம் உண்டு. அப்போ ஆண்மை என்றால் அறிவு என்று பொருள், பெண்மை என்றால் இயக்கம், சக்தி என்று பொருள். சக்தி ஏன் பெண்ண உருவப்படுத்தப்படுகிறது என்றால், பிரபஞ்சம் என்ற சக்தியை சூழ்ந்து இறைவெளி இருக்கிறது. பிரபஞ்சத்தை தனக்குள் அடக்கி அதை இயக்கிக் கொண்டும் பாதுகாத்துக் கொண்டும் இருப்பதால் அடக்கம் பெற்றிருப்பது பெண்மை என்றும் ஆள்வது அறிவு என்றும் சொல்லப்பட்டது. இதேதான் சிவத்தில் இருந்து சக்தி பிறந்தது என்று சொல்லுவார்கள். எப்படி ஆதாமிலிருந்து ஏவாள் பிறந்தாலோ அதே கருத்து இதற்கு முன்பே சைவ சித்தாந்தம் பேசுகிறது. சிவத்திலிருந்து சக்தி பிறந்தது. அப்போ எங்கே மதங்கள் பேதப்படுகின்றன? புரிதலிலே பேதமே தவிர தத்துவத்தில், சத்தியத்தில், உண்மையில் எல்லாம் ஒரே கருத்தை தான் பேசுகின்றன. அதை இன்னொரு கருத்து சொல்லுவார்கள், ஆண் மூலம் அரசாலும், பெண் மூலம் நிர்மூலம். இந்த அற்புதமான தத்துவத்தை எடுத்து ஜோதிடத்திலே இணைத்துக் கொண்டார்கள். அதிலேயும் தற்காலத்திலே பார்த்தீர்கள் என்றால், ஆண் மூலம் அரசாலும், பெண் மூலம்தான் நிர்மூலம். அதனால் மூலத்தில் பிறந்த பெண்ணுக்கு திருமணம் தள்ளி போகும். சமீப காலங்களில் மூலத்தில் பிறந்த ஆணுக்கே பெண் தரமாட்டேன் என்கிறார்கள். ஆனா உண்மையில் இது ஜோதிட சாஸ்திரத்திற்கும் இந்த தத்துவத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. இது இறை தத்துவத்தை பேச வந்த ஒரு சொற்றொடர், ஒரு வழக்கு. ஆண் மூலம் அரசாலும், பெண் மூலம் நிர்மூலம். அதாவது அனைத்து இயக்கங்களுக்கும் மூலம் சக்தி, சக்திக்கு மூலம் சிவம்.
ஆனால் சிவத்திற்கு ஒரு மூலம் இல்லை, அது நிர்மூலம், மூலமற்றது என்று பொருள். அந்த சிவத்தின் 6 தன்மைகள் வெளிப்பட்ட போது 5 தன்மைகள் விநாயகனாயின. 6வது தன்மை வெளிப்பட்ட போது, காந்தம் வெளிப்பட்ட போது முருகனாயிது. அப்போ பஞ்சபூதங்களுக்கு விநாயகன் அதிபதி, 6 உணர்வுகளுக்கு காந்த தன்மாற்றத்திற்கு ஆறுமுக கடவுள். இப்படி ஆவணி ஆவணி என்று சொல்கின்ற போது சிவமே சக்தியாகி விநாயகனாகி முருகனாகி மனிதனாக வந்த சரித்திரம், பரிணாம சரித்திரம். 5 வரைக்கும் உடல் சார்ந்த தேவைகளை மட்டுமே செயல்படுத்துகின்ற அறிவு சார்ந்த மனமாக உள்ள நிலை உணர்த்துவது யானை முகனும் மூஞ்சுரு வாகனமும். விநாயகர் சதுர்த்தியில ஐங்கரனுக்கு பலவிதமான பதார்த்தங்கள் படைக்கப்படும். அதற்கு ஐங்கரனுக்கு முன்பாக ஒரு மூஞ்சூறு அமர்ந்திருக்கும். அது என்ன செய்கிறது என்றால் ஐங்கரனின் முகத்தை பார்த்து கொண்டிருக்கும். என்ன தத்துவார்த்தம்? எலியின் இயல்பு அனைத்து பதார்த்தங்களையும் கடித்து குதறி நாசமாக்குவதுதான். தானும் பயன்படுத்தாது, மற்றவர் பயன்படுத்துவதற்கான தகுதியையும் அது கெடுத்துவிடும். ஆனா இந்த மூஞ்சூறு அறிவு சார்ந்த மனம் என்ன செய்கிறது? ஐங்கரன் என்ற அறிவை அது உத்தரவை எதிர்பார்க்கிறது. நீ சொன்னால் இந்த பதார்த்தங்களை அனுபவிக்கிறேன், நீ உத்தரவு தரவில்லை என்றால் நான் அமைதி காப்பேன் என்று மூஞ்சூறு விநாயகரின் முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறது உத்தரவுக்காக. அதுபோல் நம்முடைய மனம் அறிவின் உத்தரவுக்கு காத்திருந்தால் புலன்கள் நம்மை வெல்ல முடியாது. அறிவை புலன்கள் வெல்லுவது இயல்பு, அறிவால் புலன்களை வெல்லுவது உயர்வு. அந்த உயர்வை காட்டுவது மூஞ்சூறு வாகனமும் விநாயகரின் பிரசன்னமும். அடுத்து இந்த ஆதி சிவத்திலிருந்து 5 விலங்குகள் வரைக்கும் உடலாகவும் மனமாகவும் விளைந்த பரிணாமத்தை விளக்குவது விநாயகர் சதுர்த்தி. அதை உணர்ந்து சதுர்த்தியை கொண்டாட வேண்டும். மேலும் விநாயகர் திருத்தலங்களிலே விநாயகர் பெருமானுடைய விக்கிரகத்திற்கு அருகிலே வேப்ப மரமும் அரச மரமும் இருக்கும். ஏன் 2ஐயும் விநாயகனுக்கு இணைத்து வைத்தார்கள் என்றால், அரச மரம், அரசு என்ற சொல் எங்கு வந்தாலும் அது அறிவைத்தான் குறிக்கும், ஆட்சியை குறிக்கும், ஆளுமையை குறிக்கும். எனவே அரச மரம் ஆளுமை குறிக்கிறது. அதனால் புத்த மதத்திலே இந்த அரச மரத்திற்கு போதி மரம் என்று பெயர். புத்தர் பெருமான் ஞானம் பெற்றது போதி மரத்தடியிலே என்று சொல்லுவார்கள். அறிவை அறிந்த தெளிவே ஞானம் என்று மகரிஷி சொல்லுவார்கள். அப்போ அரச மரம் எதை காட்டுகிறது? பக்தர்கள் அனைவரும் அறிவை அறிந்து ஞானம் பெற வேண்டும் என்று காட்டுகிறது. வேப்ப மரம் வாழ்க்கை தத்துவத்தை காட்டுகிறது. எதையெல்லாம் சுகம் என்று நினைக்கிறாயோ அந்த சுகத்திலேயே துக்கம் கலந்திருக்கிறது. வேப்பம் பூ கசக்கும், அதை எடுத்து நாக்கிலே வைத்து பற்களால் அதை மென்று கொண்டே இருந்தோம் என்றால், ஒரு 5 நிமிட நேரம் செய்தோம் என்றால் வேப்பம் பூ இனிக்கும். அதே போல ஒரு லட்டு, ஜிலேபி, மைசூர்பா இது போன்ற இனிப்பு பதார்த்தங்களை எடுத்து வாயில வைத்து அதை விழுங்காமல் 5 நிமிடம் அரைத்து கொண்டே இருந்தால் அந்த இனிப்பு கசப்பாக மாறும். இன்பம் யாவுமே துன்பமாகுமே, இதுதான் வாழ்வின் அனுபவமே என்றார் கண்ணதாசன். இன்பம் யாவுமே துன்பமாகுமே.
இதுதான் வாழ்வின் அனுபவமே. எனவே இனிப்பை கசப்பாக மாற்றுவதும் கசப்பை இனிப்பாக மாற்றுவதும் நம்முடைய ஜீவானந்தத்தின் திருவிளையாடலே. அதை புரிந்து கொண்டால் தான் நீ ஞானம் பெற முடியும் என்று வேப்ப மரத்தையும் அரச மரத்தையும் ஒரே இடத்தில் வைத்து அதன் நிலையிலே விநாயகனை வைத்தார்கள். விநாயகனுக்கு முன்பாக மூஞ்சூர் என்ற மனதை வைத்தார்கள். எனவே மனம் அறிவு சார்ந்து செயல்பட வேண்டும், பகுத்தறிவை சார்ந்து செயல்பட வேண்டும். பகுத்தறிவு வாழ்க்கையின் சிந்தனையிலே செயல்பட வேண்டும் வேப்ப மரமாக. பிறகு அரச மரமாக ஞானம் பெற வேண்டும் என்று வாழ்வின் இலக்கை ஆவன நீ என்று அறிய வேண்டிய தத்துவத்தை எடுத்து காட்டியது விநாயகர் சதுர்த்தி. சரி, முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன். அவனை தொடர்ந்து சென்றால் அவன்தான் இறைவன் என்றார் கண்ணதாசன். அவனை தொடர்ந்து செல்கின்ற வழிதான் காயத்ரி மந்திரம். அதை ஆவணி அவிட்டத்திலே பூணூல் சாத்துவது என்ற சடங்கு உண்டு. என்ன பொருள்? இந்த காயத்ரி மந்திரத்தின் மூலம் மனம் ஒடுங்கி புலன் கடந்து சுத்தவழி அறிய வேண்டும் என்பதுதான். அதற்காக ஆவணி மாத அபிட்ட நட்சத்திரத்தில் காயத்ரி மந்திரத்தை தினசரி உச்சாரம் செய்ய வேண்டும் என்று உறுதி கொள்கின்றோம். அது ஒருவேளை மறந்து போகக்கூடாது அல்லவா? அதனால் அவ்வப்போது நமக்கு நீ காயத்ரி மந்திரம் செய்ய வேண்டும், ஜபம் செய்ய வேண்டும் என்று நினைவுபடுத்தி கொண்டே இருப்பதற்காக வைத்துக் கொண்ட ஒரு அடையாள சின்னம் பூணூல். அதை கௌரவ சின்னமாக காட்டிக்கொள்ளக்கூடாது. அதை கௌரவ சின்னமாக காட்டிக்கொள்ளக்கூடாது. அது ஒரு அடையாள சின்னம். என்னை நான் பக்குவப்படுத்த வேண்டும் என்று எனக்கு நினைவிட்டு கொண்டே இருக்கின்ற ஒரு புனித நூல் இந்த பூநூல் என்று புரிந்து பயன் கொள்ள வேண்டுமே தவிர நான் உயர்ந்த ஜாதிக்காரன் என்று அடையாளப்படுத்துவதற்காக காட்டிக்கொள்ளக்கூடாது. அது ஆணவத்தின் வெளிப்பாடு. எளிய முறை குண்டலினி யோகம் கற்றவர்களுக்கு பூநூலும் தேவையில்லை, வேற எந்த பயிற்சியும் தேவையில்லை. அது தீட்சையின் மூலமாகவே ஆக்னேய துரியம் துரியாத தீட்சையின் மூலமாகவே சுத்தவெளி அறிய முடியும். சரி, அடுத்த முக்கியமான பண்டிகை ஆவணி மாத பௌர்ணமியில் இருந்து 8ஆம் நாள் கோகுலாஷ்டமி. கோகுலம் அஷ்டமி. கோகுலம் என்றால் என்ன பொருள்? கோமாதா, பசு, ஆன்மா. அப்ப கோ என்றால் ஆன்மா, பசு என்று அர்த்தம். அதாவது விலங்கிலிருந்து பரிணமித்து வந்த மனித குலம். இதுதான் கோகுலம். அடுத்து கோகுல அஷ்டமி. அதாவது பௌர்ணமி என்ற வெளிச்சத்திற்கும் அமாவாசை என்ற இருளுக்கும் இடையில் 15 நாட்கள். அந்த 15 மையம் 8. அதுதான் அஷ்டமி. அதாவது ஐயறிவு வரைக்கும் உடல் சார்ந்த வாழ்க்கை, மெய்ப்பொருள் என்ற சுத்தவெளி, உடல் இல்லாத வாழ்க்கை என்ற கட்டுக்குள் அடங்காத அரூபம். இந்த இரண்டுக்கும் இடையில் வந்த இடையன் மனிதன். விலங்கினத்திற்கும் தெய்வத்திற்கும் இடையில் வந்த இடையன் மனிதன். இவன் ஐயறிவு உடலோடும் கடவுளை உணரும் மெய்யறிவோடும் வந்தவன். ஐயறிவு உடலோடும் மெய்யறிவை உணரும் கடவுளை உணரும் மெய்யறிவோடும் வந்த மனிதன். அதாவது பேதம் பார்க்கின்ற வெளிச்சத்திலிருந்து பேதம் காண முடியாத இருளை நோக்கி பயணிக்கின்ற துவக்க நாள் அஷ்டமி. அதன் பிறகு நவமி, தசமி என்று பயணித்து 15ஆம் நாள் அமாவாசையாகும், இருளாகும். வேதம் பார்ப்பது துவைத்தம், வேதம் கடந்தது அத்வைத்தம்.
எனவே பின்னப்பட்ட ஜீவாத்மா பேதம் பார்ப்பது. இது பரமாத்மாவோடு இணைந்து விட்டால் பேதம் கடந்துவிடும். எனவே பேதம் கடந்த பரமாத்மாவோடு இணைய வேண்டும் என காட்டுவது கோகுலாஷ்டமி. இருளான ஆண்டியை, சுத்தவெளியை தரிசிப்பதற்கான பிரம்ம பிரயத்தனத்தின் துவக்க நாள் கோகுலாஷ்டமி என்று பொருள். இதுல 8ஆம் நாள் பிறந்தவன் கிருஷ்ண பரமாத்மா. கோகுலாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி. அதாவது தேவகி என்ற உடலுக்கும் வாசுதேவன் என்ற உணர்வுக்கும் பிறந்த கிருஷ்ணம். மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற நெறிமுறையை காட்டியது கிருஷ்ணாவதாரம். ஆகிய அனைத்தும் நானே என்று உரைத்தது கீதையின் விஸ்வரூப தரிசன யோகம். அதுதான் ஆவணி ஆவணி என்ற தத்துவத்தை, பரிணாம ரகசியத்தை நினைவிலே கொண்டு ஆவணி மாதத்தின் திருவிழாக்களை கொண்டாடினால் நிச்சயமாக மனித குலம் ஞானம் பெறும். ஒவ்வொரு மனிதனும் ஞானியாக மேன்மை அடைய முடியும் என்பதை நினைவில் கொண்டு இந்த பண்டிகைகளை சிறப்பாக கொண்டாடி பயன்பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.